ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைரல் கொரியன் மாஸ்க் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி ஃபேஸில் வந்து எப்படி இமிடியேட்டாக பிரைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே இருக்க கற்றாழை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் மொட்டை மாடிக்கு போனேன். அங்கே வந்து நிறைய எங்கள் வீட்டில் கற்றாழை இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய பீஸை பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கற்றாழை இருக்க ஜெல்லை மட்டும் எடுக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கத்தி வச்சு எப்பவும் போல் மேலே இருக்க தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்க ஸ்க்ரப்பை வந்து எப்படி எடுக்க போகிறோன்னா, நம்ம சீப்பை வச்சு அதை மெதுவாக இப்படி ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தோம்னா லிக்விட் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோன்னா எல்லாமே பீஸாக தான் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீப்பு வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்க்ரப் பண்ண உள்ளே இருக்க லிக்விட் ஃபுல்லாமே நீட்டாக அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வந்துடும் நமக்கு. அந்த ஜெல்லை வந்து நம்ம அப்படியே பவுலுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்த ஜெல்லை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது தெரியும் நல்லா நுரையாக சூப்பராக வரும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ரைஸ் ஃப்ளார் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 டீஸ்பூன் போதும். நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டு நீங்கள் நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கட்டியாக எல்லாமே சேர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணது தான் மாவு வந்து நல்லா கற்றாழை ஜெல்லு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமோட கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கத்தாழை கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாவு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு லிக்யூடும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மாஸ்க் போகிறதுக்கு முன்னாடி வந்து என் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக அந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். போய் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு சீக்கிரமாக அந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம மாஸ்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது தான் வேஸ்ட்டாக ஒரு டிஷர்ட் இருந்தால் அதை எடுத்து போட்டுக்கோங்க. இல்லாட்டி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம அப்படியே எடுத்து சீக்கிரமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தேன் பொறுமையாக. ஆனால் அது எப்போ தீரும்னு தெரிலன்னு சொல்லிட்டு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தலைக்கும் நல்லா மேலத்தி கொண்டை போட்டு ஃபுல்லாக காதுக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக அது ஒரு 50 மினிட்ஸ் இருந்தால் போதும். 50 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆயிரும் உங்களுக்கு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணால் சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். moments later. ஸோ 50 மினிட்ஸ் கழிச்சு பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. போய் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ என் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு என் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ பார்க்க ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரியல. கேமராவில் அப்படி இருக்கா இல்லை டேரெக்டாக பார்க்கும்போது எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் தான். நம்ம இமிடியேட்டாக எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகணும், நம்ம ஃபேஸ் இமிடியேட்டாக பிரைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பிரைட் அண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.